வெல்கம் டு வின் ப்ளஸ் மேக்ஸ் சேனல். இருபத்தேழாவது பாடம் விகிதமுறு இயற்கணித சார்பின் தொகையிடல். இதெல்லாம் நமக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு டைப் இருக்குது. டைப் ஒன்று என்னென்னு பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த மாடல் தான் டைப் ஒன். அடுத்தது டைப் டூ பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் டிவைடட் பை ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இதே மாதிரி அதில் ரூட் வருது. சரியா, இந்த மாதிரி தான் டைப் டூன்னு சொல்லுவாங்க. டைப் ஒன்றில் உள்ள ஃபார்முலா பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா இருக்குது, 1/a tan inverse x/a ப்ளஸ் சி. அது மாதிரி இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னா என்னன்னா 1/2a log மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் சி. அது மாதிரி இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா இருக்குன்னா 1/2a log மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை ஏ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. அதாவது இந்த வேல்யூலாம் எப்படி இருக்குன்னா டினாமினேட்டரில் இருக்கணும், பகுதியில் இருந்தால் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரிங்களா, எக்ஸாம்பிள் சம்ப பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1, இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 அப்படின்னா ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதை வந்து பி ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மில் எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மில் எழுதணும். இங்கே வந்து 3 நம்ம √3 தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்ம் வந்துட்டு இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா, 1/a tan inverse x/a. ஏன்னு சொல்லக்கூடியது நமக்கு எப்படி இருக்கணும்னா √3ன்னு எடுக்கணும். ஏன்னு சொல்லக்கூடிய √3, எக்ஸ் அப்படியே தான் இருக்குது. அப்போ 1/√3 tan inverse x/√3 ப்ளஸ் சி. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் டிவைடட் பை 1 + 5 cos ஸ்கொயர் எக்ஸ். இது நமக்கு வந்து டினாமினேட்டரில் நம்மளுக்கு என்ன கொண்டு வரணும்னா டேன் ஸ்கொயர் கொண்டு வரணும், நியூமரேட்டரில் சீக்வன்ஸ் ஸ்கொயர் கொண்டு வரணும். அப்போ தான் இந்த ஃபார்மில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் மெத்தடில் சால்வ் பண்ண முடியும். அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு காஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்துருக்கோங்க. காஸ் ஸ்கொயரை காமனாக எடுக்கும்போது இங்கே காஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் இல்லை. அதனால் 1/cos ஸ்கொயர் வரும் இந்த இடத்துல. ப்ளஸ் இங்கேட்டு காஸ் ஸ்கொயர் எடுத்தால் அந்த இடத்துல 5 ஒத்தே தான் இருக்கும். சரியா, இப்போ நமக்கு என்ன பண்ணுறோன்னா 1/cos ஸ்கொயர் இந்த இதையும் ரெண்டையும் சேர்த்துருக்கோம். 1/cos ஸ்கொயர்னால் என்ன போட்டிருக்காங்க, சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் போட்டிருக்காங்க. அது மாதிரி இங்கே 1/cos ஸ்கொயர்னால் இங்கே வந்து சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு இருக்குது. சரியா, இப்போ நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போடலாம், நம்மளுக்கு இந்த ஃபார்முலா சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இதில் நம்மளுக்கு சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸை அப்ளை பண்ணணும். சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்க்கு வேல்யூ ஏன்னா டினாமினேட்டரில் tan ஸ்கொயர் இருந்தால் தான் அந்த சப்ஸ்டியூட் மெத்தட் போட முடியும். சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன போட்டுடலாம், 1 + tan ஸ்கொயர் எக்ஸ். அப்போது இந்த சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போட்டிருக்காங்க, 1 + tan ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 5. இந்த 5 போட்டிருக்காங்க. இப்போ 1 + 5னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 6. அடுத்தது tan ஸ்கொயர் எக்ஸ். நம்மளுக்கு இதுக்கு ஃபார்முலா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு மேலே இருக்க அந்த டைப் 1 ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து சப்ஸ்டியூட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அதே ஃபார்முக்கு கொண்டு வரணும். அதுக்கு tan x ஈக்குவல் டு டீன்னு எடுக்கலாம். இப்போ அல்லது t ஈக்குவல் டு tan x. இப்போ நம்மளுக்கு dt பை dx இஸ் ஈக்குவல் டு tan xக்கு டிஃப்ரென்ஷியேட், அதாவது வகைக்கெழு சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ். இதுலேருந்து dt ஈக்குவல் டு சொல்லும்போது dt ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டு dx வரும். சரியா, அப்போ நம்மளுக்கு இங்கே இதில் பாருங்கள், இந்த இதில் பாருங்களா சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் தொகுதியில் இருக்குது. சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னால் என்ன போட்டலாம்னா சீக்வன்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸோட வேல்யூ வந்து என்ன இருக்குது, டிடி போட்டலாம். அந்த டிடி இங்கே போட்டிருக்காங்க, 6 அப்படியே வருது. tan ஸ்கொயர் எக்ஸ்னால் என்ன போடலாம்னா tan எக்ஸை எப்படி எடுத்துருக்கோம், டீன்னு எடுத்துருக்கோம், டி ஸ்கொயர்னு போடலாம். சரியா, நம்மளுக்கு இது எந்த மாடலில் இருக்குன்னு இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அந்த மாதிரி கொண்டு வரணும். இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது. உங்களுக்கு இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா இருக்குது, 1/integration of x square plus a square into dx equal to 1/a tan inverse x/aன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ a இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா √6 இருக்குது, எக்ஸ் இருக்க இடத்துல t இருக்குது. அப்போது 1/√6 1/aனா 1/√6 tan inverse t/√6 ப்ளஸ் c. இப்போ டீயோட வேல்யூ எப்படி எடுத்துருக்கோங்க, டீயோட வேல்யூ வந்து tan xன்னு எடுத்துருக்கோம். tan x வேல்யூவில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதான் ஃபைனல் ஆன்சராக வருது. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் 1/25 - 4x ஸ்கொயர் dx ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 1/5 ஸ்கொயர் - 2x த ஹோல் ஸ்கொயர் இன்டு dx. இது வந்து நம்ம 25 5 ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். சரியா, நம்மளுக்கு இது எந்த மாடலில் இருக்குன்னா இந்த ஃபார்முலா மாடலில் இருக்குது. அப்போ ஏ இருக்க இடத்துல எவ்வளோ வருதுன்னா 5 வருது. ஏன்னு சொல்லக்கூடியது 5, ஏன்னு சொல்லக்கூடியது 5 எடுத்துக்கலாம். எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது 2x எடுத்துக்கலாம். சரியா, ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்க பிளேஸில் இங்கே 2x இருக்கிறதுனால எக்ஸ் இருக்க பிளேஸில் 2x போடணும், ஏ இருக்க இடத்துல 5 போடணும். அதுக்கு முன்னாடி இங்கே 1/2ன்னு ஒன்று வந்துடும். அது எப்படி வந்திருக்குன்னா
இப்படி நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்டு டிஎக்ஸ். இது நேரிய சமன்பாடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா 1/a போட்டுட்டு g ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி 1/a கட்டாயம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஏஎக்ஸுக்கு வகைக்கெழுவை நம்ம 1/aன்னு கொடுக்கணும். அப்படி தான் கொடுத்துருக்காங்க. 2xக்கு வகைக்கெழு வந்து 1/2ன்னு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு தான் அதை வந்து அடுத்தது தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரியா? அதான் 1/2ன்னு கொடுத்துட்டு 1/2a 1/2a 2a 2 × 5 ஏன்னா 5 லாக் அடுத்த a + x a + xனா 5 + 2x டிவைடட் பை 5 - 2x ப்ளஸ் c. சரியா? இதுக்கு அடுத்தது இந்த 3 நம்பர் இன்ட்டு பண்ணியிருக்காங்க. 2 × 5 10 10 கூட 2 இன்ட்டு பண்ணால் 20 1/20 லாக் இந்த வேல்யூ அப்படியே வருது ப்ளஸ் c. சரியா தான் ஆன்சர். மாணவர் செயல்பாடு தொகையிடுக. ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா இன்டகிரேஷன் ஆஃப் 2x + 7 டிவைடட் பை 5x² + 9 × dx. இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடலாம்னா இதை வந்து பிரித்து எழுதிடலாம். எப்படி எழுதலாம்னா 2x டிவைடட் பை 5x² + 9 அதுமாதிரி ப்ளஸ் 7 டிவைடட் பை 5x² + 9 எழுதிடலாம். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ 2x + 7 டிவைடட் பை 5x² + 9 இருக்குது. இது எப்படி எழுதலாம்னா நம்ம 2x டிவைடட் பை 5x² + 9 ப்ளஸ் 7 டிவைடட் பை 5x² + 9. இப்போ இதுக்கு இன்டகிரேஷன் எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா இன்டகிரேஷன் ஆஃப் 2x + 7 டிவைடட் பை 5x² + 9 இன்ட்டு dx இஸ் ஈக்குவல் டு இதுக்கு எடுக்கும்போது இங்கே எடுத்துடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 2x டிவைடட் பை 5x² + 9 இன்ட்டு dx ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 7 டிவைடட் பை 5x² + 9. இப்போ ஃபஸ்ட் ஒன்று இன்டகிரேட் பண்ணுவோம். இன்டகிரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா பகுதிக்கு வகைக்கெழு மேலே இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பகுதியில் நம்மளுக்கு என்ன இருக்குது 5x² + 9 இருக்குது. அப்போ இதுக்கு வகைக்கெழு இருக்கும்போது என்ன வரலாம்னா 10x வரணும். 5x² 10x அதுக்கு வகைக்கெழு ப்ளஸ் 0ன்னு வரும். அப்போ ஆனால் 2x தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரு 5ஆல் பெருக்கி 5ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு பகுதிக்கு வகைக்கெழு தொகுதியில் வர்ற மாதிரி பண்ணலாம். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு இங்கே 5ஆல் பெருக்கி 5ஆல் வகுக்க போகிறோம். இந்த இதுக்கு வகைக்கெழு கண்டுபிடிக்கிறதுக்கு 5ஆல் பெருக்கி 5ஆல் வகுக்கிறோம். இன்டகிரேஷன் ஆஃப் என்ன வருது 2x டிவைடட் பை 5x² + 9 இன்ட்டு dx ப்ளஸ் இதில் வந்து 7 காமனாக எடுத்துக்கோங்க. 7 எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்குது இன்டகிரேஷன் ஆஃப் dx டிவைடட் பை இதை வந்து x² + a² அந்த மாடலில் எழுதணும். அதுக்கு என்ன எழுதலாம்னா √5x the whole square ப்ளஸ் 9 எப்படி எழுதலாம்னா 3² எழுதலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 5ஐயும் 2ஐயும் சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அவுட் சைடில் 1/5 இருக்கும். இதை நான் வேணால் 10x ஆயிரும். இன்டகிரேஷன் ஆஃப் 10x டிவைடட் பை 5x² + 9 இன்ட்டு dx ப்ளஸ் இது வந்து எப்படி ஆகுது 7 இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் dx டிவைடட் பை √5x the whole square ப்ளஸ் 3². இப்போ இது பாருங்கள் 5x² + 9 இதுக்கு வகைக்கெழு நான் கொடுத்துருக்கேன். டிஃப்ரென்ஷியேட் ஆஃப் 5x² + 9க்கு வகைக்கெழு 10x வருது. அப்படி வந்துச்சுன்னா என்ன போடலாம்னா லாக் போட்டுட்டு பகுதி அப்படி எழுதிடலாம். சரியா? இப்போ 1/5 அப்படி இருக்கட்டு 1/5 லாக் இந்த மாதிரி பகுதியோட வகைக்கெழு தொகுதியாக இருந்துச்சுன்னா லாக் போட்டுட்டு பகுதி அப்படி எழுதணும். பகுதி என்ன இருக்குது 5x² + 9 ப்ளஸ் 7 இன்ட்டு இது வந்து எப்படி இருக்குது x² + a² இந்த மாடலில் இருக்குது. இன்டகிரேஷன் ஆஃப் dx ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் dx டிவைடட் பை x² + a² ஈக்குவல் டு 1/a tan 1 x/a. எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா √5xன்னு இருக்குது. அப்படின்னா இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும். இன்டகிரேஷன் ஆஃப் f ஆஃப் ax + b இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும் 1/a போடணும். ஃபஸ்ட்டு 1/a போட்டுட்டு தான் நம்மளுக்கு இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும். 1/aன்னு சொல்லக்கூடியது எக்ஸோட எக்ஸோட கெழு தான் a. அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இது போட வேண்டும் 7/√5 வரும். 7/√5 போட்ட பிறகு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 1/a ஏன்னு சொல்லக்கூடியது நமக்கு இது நம்மளுக்கு என்ன வரும்னா 1/3 இன்ட்டு tan inverse x/aன்னு இருக்குது. x/aன்னா என்ன வரும் √5x டிவைடட் பை 3 வரும்.
இஸ் ஈக்குவல் டு 1/5 log மாடுலஸ் 5x² + 9 ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். என்ன வரும் 7/3√5 tan இன்வர்ஸ் இதில் ப்ளஸ் சி வரும் √5x / 3 ப்ளஸ் சி இதான் ஃபைனல் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் dx / x² - 4 இருக்குது. இப்போ நமக்கு இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? இதே மாடல் இருக்குல்ல, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத வேண்டியிருக்கும். என்ன வரும்னா இன்டகிரேஷன் ஆஃப் dx / x² - 2 4 2² எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். அதாவது எக்ஸ்னா எக்ஸாக தான் இருக்குது. ஏன்னு சொல்லக்கூடியது எப்படி எடுக்கலாம்னா ஏன்னு சொல்லக்கூடியது 2ஆக இருக்குது. அப்போ ஏ இருக்க இடத்துல 2 1/2 இன்ட்டு ஏன் மதிப்பு வந்து 2. அடுத்த என்ன இருக்குது log மாடுலஸ் ஆஃப் x - a / x + a. இப்போ x - aனா x - 2 / x + 2 ப்ளஸ் சி இந்த மாதிரி வரும். இப்போ ஆன்சர் எப்படி எழுதலாம்னா இன்டகிரேஷன் ஆஃப் dx / x² - 4 இஸ் ஈக்குவல் டு இது ஆன்சர் 1/4 into log மாடுலஸ் ஆஃப் x - 2 / x + 2 ப்ளஸ் சி இது ஆன்சர். மூணாவது கொஸ்டின் பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் dx / 5 + 4 sin² xன்னு இருக்குது. அப்போ நமக்கு இந்த மாதிரி இருந்தால் நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த பகுதியில் என்ன கொண்டு வரணும்னா tan² x கொண்டு வரணும், தொகுதியில் sec² x கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா தொகுதியையும் பகுதியையும் நான் வந்து என்ன செய்கிறேன்னா cos² x டிவைட் பண்ணுறேன். சரியா? இப்போ நான் என்ன வரும்னா இன்டகிரேஷன் ஆஃப் dx / 5 + 4 sin² x இஸ் ஈக்குவல் டு இப்போ நான் வந்து தொகுதியை என்ன செய்கிறேன்னா dx / cos² x தொகுதியை டிவைட் பண்ண மாதிரி பகுதியும் டிவைட் பண்ணுறேன். என்ன வரும் 5/cos² x ப்ளஸ் 4 sin² x / cos² x into dx இஸ் ஈக்குவல் டு இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் இப்போ 1/cos² xனால் எல்லாருக்கும் தெரியும் sec² x x dx இது நேரம் 5 sec² x ஏன்னா 1/cos² sec² x ப்ளஸ் 4 sin² x /cos² xனா 4 tan² x 4 tan² x into dx dx நம்மளுக்கு பகுதியில் tan² x தான் இருக்கணும். அப்போ sec² xக்கு மதிப்பு அப்ளை பண்ணலாம். sec² x எப்படி இருக்குன்னா ஃபார்முலா என்னென்னா 1 + tan² x இஸ் ஈக்குவல் டு sec² x dx இன்டகிரேஷன் / 5 into sec² x. sec² xனா என்ன ஃபார்முலா இருக்குது 1 + tan² x ப்ளஸ் 4 tan² x இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் sec² x dx என்ன இருக்குது மல்டிப்ளை பண்ணிடுங்க 5 + 5 tan² x ப்ளஸ் 4 tan² x இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் sec² x dx / 5 ப்ளஸ் இங்கே ஒரு 5 tan² x இங்கே ஒரு 4 tan² x. அப்போ நான் வந்து என்ன வருது நமக்கு 9 tan² x வருது. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு u ஈக்குவல் டு tan xன்னு எடுக்கலாம். இப்போ du/dx என்ன கிடைக்கும்னா du/dx ஈக்குவல் டு sec² x கிடைக்கும். tan x y sec² x இதில் du கண்டுபிடிக்கும் போது என்ன வரும் d ஈக்குவல் டு sec² x dxன்னு கிடைக்குது. சரியா? இப்போ நம்மளுக்கு இதை மாற்றிடலாம், எல்லாமே u டேமுக்கு மாற்றிடலாம். இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் sec² x dxனா sec² x dx மதிப்பு வந்து du இந்த 5 அப்படி இருக்கட்டும் 5 ப்ளஸ் 9 tan² xனா u² போட்டுடலாம் u² இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் du / 5 எப்படின்னா ஸ்கொயர் மாடல் எழுதும்போது என்ன பண்ணலாம் √5² ப்ளஸ் இது 9u² எப்படி எழுதலாம் 3u², 3u தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். இப்போ நம்மளுக்கு இது வந்து இதே மாடல் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு
இதை ஒருக்க மாற்றி எழுதிடலாம். du by integration of du by 3u the whole square plus root 5 the whole square is equal to, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது என்ன வரும், 1/a. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த யூக்கு பக்கத்தில் நம்பர் இருந்துச்சுன்னா அதை வந்து நேரிய சமன்பாடாக எடுத்து நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னா 1/3 கொடுக்கணும். இதில் யூ இருந்தால் பிரச்சனை இல்லை, யூ ஸ்கொயர்லாம் இந்த ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு பக்கத்தில் நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பரை 1/aன்னு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நேரிய சமன்பாடில் ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு 1/3 கொடுத்துட்டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 1/a tan inverse x/a. அப்போ 1/a ஏன்னு சொல்லக்கூடிய நமக்கு எவ்வளோ இருக்குது, √5. 1/a tan inverse எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா 3u டிவைடட் பை ஏ வந்து எவ்வளோ இருக்குது, √5 இருக்குது ப்ளஸ் சி. இப்போ நமக்கு யூவோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். யூ ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா tan xன்னு இருக்குது. யூ என்பது tan x. எனவே யூ இருக்க பிளேஸில் என்ன போட்டுருங்க, tan x போட்டுருங்க. இஸ் ஈக்குவல் டு 1/3 1/√5 tan inverse 3 into tan x. 3 tan x divided by √5 plus c. நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த ரெண்டை இன்ட்டு பண்ணிடலாம். 1/3√5 tan inverse 3 tan x divided by √5 plus c. Fourth question, integration of dx divided by 4 sin square x plus 5 cos square x இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பகுதியில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும்னா tan square x இருக்கணும், தொகுதியில் வந்து secant square x இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சப்ஸ்டியூட் மெத்தடில் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண மாதிரி கொண்டு வர முடியும். அதனால் பகுதியில் வந்து tan ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு cos ஸ்கொயராக பொதுவாக எடுங்க. சரியா? இன்டெக்ரேஷன் ஆஃப் dx டிவைடட் பை 4 sin square x plus 5 cos square x is equal to integration dx divided by, நம்மளுக்கு இதில் cos square x காமனாக இருக்கும் இந்த ரெண்டு டேர்மில் வேண்டாம். அப்போ cos square x காமனாக எடுத்துருக்கோம். இதில் cos square x இல்லாதனால 4 sin square x divided by cos square x plus 5ன்னு வரும். ஏன்னா அதில் cos square எடுத்துட்டோம். சரியா? இப்போ நம்மளுக்கு is equal to integration. இப்போ இது வந்து 1/cos square எடுத்துக்கலாம். 1/cos square என்ன ஃபார்முலா, secant square x dx divided by ரிமைனிங் என்ன இருக்குது 4 எழுதிட்டு sin by cosனா tan square x ப்ளஸ் 5ன்னு வருது. இப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் மெத்தடில் நமக்கு வேரியபிள் சேஞ்ச் பண்ணலாம். என்ன வரும்னா ஃபஸ்ட்டு u ஈக்குவல் டு என்ன எடுக்கலாம்னா tan xன்னு எடுக்கலாம். இப்போ du by dx ஈக்குவல் டு என்ன வரும்னா secant square x வரும். இதுலேருந்து duன்னு மதிப்பு du ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், secant square x dxன்னு வரும். இது உங்க தேவைப்படும் நம்மளுக்கு. இன்டெக்ரேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து secant square x dxன்னு என்ன பண்ணலாம், du டிவைடட் பை அடுத்த என்ன இருக்குது 4 tan square x. அப்போ என்ன வரும்னா 4 அப்படி எழுதிட்டு tan square xனா tan x u எடுத்தால் tan square u ஸ்கொயர்னு போட்டுடலாம் ப்ளஸ் 5ன்னு வரும். சரியா? இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரேஷன் ஆஃப் du டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது 4u the whole square இருக்குது. அதை எப்படி எழுதலாம்னா 2u the whole square ப்ளஸ் 5 எப்படி எழுதலாம்னா √5 ஸ்கொயர், இந்த மாதிரி எழுதலாம். இப்போ நம்மளுக்கு இன்டெக்ரேஷன் ஆஃப் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் இன்ட்டு dx ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா இருக்குது, 1/a tan inverse x/a இருக்குது. அப்போ நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி இந்த யூக்கு பக்கத்தில் நம்பர் இருந்தால் அது 1/2ன்னு கொடுக்கணும். 1/2 இன்ட்டு என்ன வருது அடுத்தது இனி தான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். 1/a ஏன்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, √5 இருக்குது. √5 tan inverse x/a. எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எவ்வளோ இருக்குன்னு 2u இருக்குது. 2u டிவைடட் பை ஏன்னு சொல்லக்கூடிய √5 ப்ளஸ் சி. இப்போ யூன்னு சொல்லக்கூடிய நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னா tan xன்னு எடுத்துருக்கோம். யூன்னு சொல்லக்கூடிய tan xன்னு எடுத்துருக்கோம். இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 1/√5 tan inverse 2 இன்ட்டு யூன்னு சொல்லக்கூடியது tan x டிவைடட் பை √5
ப்ளஸ் சி. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 1/2 இன்ட்டு ரூட் ஃபைவ்னா 2√5 2√5 tan இன்வர்ஸ் 2 tan x டிவைடட் பை √5 ப்ளஸ் சி. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் 1/9x² - 4 இன்ட்டு டிஎக்ஸ் இருக்குது. இப்போ அதை எப்படி எழுதலாம்னா இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 1/3x² - 4 வந்து 2 ஸ்கொயர்னு போடலாம் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதுக்கு எந்த ஃபார்மில் எடுக்கலாம்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1/x² - a² இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1/2a log x - a டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ மாடலஸ் ப்ளஸ் சின்னு எடுக்கலாம். இப்போ ஏயோட வேல்யூ வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது? ஏன்னு சொல்லக்கூடியது எவ்வளோ இருக்குன்னா 2 இருக்குது. எக்ஸ் ரீப்ளேஸ் 3x. சரியா? அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நேரியஸ் சவுண்ட்பாடாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 1/a கொடுக்கணும். அதாவது 1/3 எக்ஸின் கழுவ 1/3ன்னு கொடுக்கணும். சரியா? இப்போ இஸ் ஈக்குவல் டு 1/, இப்போ எக்ஸுக்கு இங்கே கெழு இருக்கிறனால 1/3 இனி தான் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். 1/2 இன்ட்டு ஏன்னு சொல்லக்கூடியது 2. அப்போ 2 இன்ட்டு 2 அடுத்தது லாக் மாடுலஸ் எக்ஸ்னால் என்ன பண்ணணும் 3x மைனஸ் ஏன்னா 2 டிவைடட் பை 3x ப்ளஸ் 2 மாடுலஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1/3 இருக்குது. இங்கே ஒரு 2 இன்ட்டு 2 இருக்குது. அப்போ 1/12 வரும். இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 1/12 லாக் மாடுலஸ் ஆஃப் 3x மைனஸ் 2 டிவைடட் பை 3x ப்ளஸ் 2 மாடுலஸ் ப்ளஸ் சி. லெஃப்ட் சைடில் எது இன்டகிரேஷன் எதுக்கு ஆன்சர்னா 1/9x² - 4 இன்ட்டு டிஎக்ஸ். இதுக்குள்ள இன்டகிரேஷன் இதுதான். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் 1/1 - x √x dx. இதில் வந்து √x எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா √xஐ டீன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? t² கிடைக்கும். ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணும்போது √x போயிடும். இது t வந்து t² மாறும். இப்போ எக்ஸை பொறுத்து வகையிடும்போது dx/dtன்னு சொல்லலாம். t² வகைக்கெழு 2t. இதில் ரெண்டு dx கண்டுபிடிக்கும்போது இந்த 2t dt வந்து ரைட் சைடு போகும்போது 2t dtன்னு வரும். இந்த கொஸ்டின் எப்படி ரீஅரேஞ்சுன்னு பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் dxன் மதிப்பு வந்து 2t dt டிவைடட் பை 1 - x. 1 - xனா எக்ஸின் மதிப்பு எவ்வளோ இருக்குது? t² இருக்குது. இப்போ 1 - t², √xன் மதிப்பு t. இந்த டீயும் கேன்சல் ஆகும். அப்போ மீதி என்ன இருக்கும்? இந்த 2 வந்து அப்படியே வெளியே கொண்டு வந்துடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் dt 1 - t² இருக்கும். 1² - t²ன்னு சொல்லிக்கலாம். இப்போ நமக்கு இந்த இன்டகிரேஷனுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இன்டகிரேஷன் ஆஃப் a² - x² அந்த மாடலில் இருக்கனால இப்போது அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? 1/2a log a + x டிவைடட் பை a - x மாடலஸ் ப்ளஸ் சின்னு இருக்குது. சரியா? நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த கம்பேர் பண்ணும்போது a இருக்க இடத்துல 1 இருக்குது, எக்ஸ் இருக்க இடத்துல t இருக்குது. அந்த ரெண்டையும் அப்ளை பண்ணால் இந்த மாதிரி வரும். சரியா? அது 2 இன்ட்டு 1/2 ஏன்னா 2 இன்ட்டு 1 log 1 ப்ளஸ் எக்ஸ்னா t 1 - t மாடலஸ் ப்ளஸ் சின்னு வருது. இந்த 2 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா கடைசியில் ஆன்சர் என்ன வரும்? இந்த 2 2 கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1/1 - x இன்ட்டு √x dx ஈக்குவல் டு இந்த லாக் அப்படி வந்துடும். இந்த டீக்கு வேல்யூ வந்து √xன்னு அப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா லாக் ஆஃப் 1 ப்ளஸ் t இன் ரீப்ளேஸ் √x 1 - √x ப்ளஸ் சி. சரியா? இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். அடுத்தது தொகையிடல் வடிவம். இன்டகிரேஷன் ஆஃப் dx டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ax² + bx + c. இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி அதை தொகையிடுறதுன்னு 3 ஃபார்முலா இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலான்னு பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் dx ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² - x²னா இந்த ஃபார்முலா sin இன்வர்ஸ் x/a + c. அதுமாரி இன்டகிரேஷன் ஆஃப் dx டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² + cx². அப்படி இருந்தால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா லாக் மாடுலஸ் x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² + a² மாடுலஸ் ப்ளஸ் c. அதே மாதிரி இன்டகிரேஷன் ஆஃப் dx டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² - a²னா லாக் மாடுலஸ் x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² - a² மாடுலஸ் ப்ளஸ் சி. இந்த மாதிரி வருது. சரியா? இதில் உள்ள எக்ஸாம்பிள் சம்மில் ஃபஸ்ட் சம் பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் 1/√1 + 4x² இன்ட்டு dx ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 1/√, இது எப்படி எடுக்கலாம்னா 1 1² எடுக்கலாம். 4x² எப்படி எடுக்கலாம்னா 2x² எடுக்கலாம்.
ஏன்னா இந்த ஃபார்மெட்டு கொண்டு வரணும், செகண்ட் ஃபார்முலா ஃபார்மெட்டு. இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த 1/2 ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதாவது எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1/a இன்டு ஜி ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரியா? அதாவது நேரிய வடிவில் இந்த எஃப் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இது அப்படி இருக்குது, நேரிய வடிவில் இருக்குது, எக்ஸ் பக்கத்தில் கெழு இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கட்டாயம் 1/aன்னு கொடுக்கணும். எக்ஸின் கெழுவை அப்படி போடணும், 1/aன்னு போடணும். சரியா? இப்போ எக்ஸின் கெழு வந்து 2 இருக்கிறதுனால நம்ம வந்து 1/2ன்னு போட்டுட்டு அடுத்து தான் இந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். லாக் எக்ஸ் ரீப்ளேஸ், அதாவது இங்கே வந்து நமக்கு எப்படி எடுக்கணும்னா ஏ என்பது 1 எடுக்கணும், எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது 2x போடணும் இந்த ஃபார்முலாவில். இப்போது எக்ஸ் இருக்க ப்ளேஸில் 2x போட்டிருக்கோம். ப்ளஸ் அடுத்தது என்ன இருக்குது, 1 ஏ ஸ்கொயர்னா 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா 2x த ஹோல் ஸ்கொயர்னா 4x², மாடலஸ் முடிச்சுக்கலாம், ப்ளஸ் சி. இதான் ஆன்சர். சரியா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் 1/4x² மைனஸ் 25 இருக்குது. இப்போ இது எப்படி எழுதலைன்னா தேர்ட் ஃபார்மெட்டில் எழுதலாம், தேர்டு ஃபார்முலா மாடலில் x² மைனஸ் a² ஃபார்மில் எழுதணும். அப்போ 4x² எப்படி எழுதுனா 2x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த 25 எப்படி போடலாம்னா 5² போடலாம். இப்படி 5² இஸ் ஈக்குவல் டு இது வந்து தேர்டு ஃபார்மெட்டில் இருக்குது, தேர்ட் ஃபார்முலா மாடலில் இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இது நேரிய வடிவில் இருக்கிறனால நம்மளுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 1/a கொடுக்கணும், 1/xின் கெழுவை கொடுக்கணும். அப்போ 1/xின் கெழு 2 இருக்கனால 1/2 இன்று லாக் தேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம எப்படி எடுக்கலாம்னா எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது, 2x இருக்குது, எக்ஸ் 2x. ஏன்னு சொல்லக்கூடியது எவ்வளோ இருக்குன்னா 5 இருக்குது. ஏ இருக்க ப்ளேஸில் இங்கே எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. அப்போது இதே ஃபார்முலாவில் நம்ம எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போடணும், 2x போடணும், ஏ இருக்க ப்ளேஸில் 5 போடணும். அப்படி தான் போட்டிருக்காங்க. இந்த எக்ஸ் இருக்க ப்ளேஸில் 2x போட்டிருக்காங்க. அது மாதிரி எக்ஸ் இருக்க இடத்துல 2x போட்டோன்னா 4x², ஏ இருக்க இடத்துல 5 போட்டோன்னா 5² 25 மாடலஸ் ப்ளஸ் சின்னு கிடைக்குது. சரியா? அது மாதிரி தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் 1/4 மைனஸ் 9x² இருக்குது. இதை நம்மளுக்கு எந்த மாடலில் எழுதலாம், ஃபஸ்ட்டு ஃபார்முலா மாதிரி எழுதலாம், a² மைனஸ் x² மாடலில் எழுதலாம். அப்போ dx ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 4 வந்து 2² எழுதலாம், 9x² 3x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க முன்னாடி எக்ஸுக்கு பக்கத்தில் எங்கே கெழு இல்லை, இங்கே இருக்குது. அப்போ இதை நேரிய வடிவில் தான் எடுக்கணும், எடுத்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னா இந்த எக்ஸின் கெழு ஃபஸ்ட்டு வரும். சரியா? 1/ன்னு வரும். இப்போ எக்ஸின் கெழு இங்கே 3 இருக்கனால 1/3 இன்று சைன் இன்வர்ஸ் x/a. இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது என்ன எடுக்கலாம், எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது 3x எடுத்துக்கலாம், ஏன்னு சொல்லக்கூடியது 2 எடுத்துக்கலாம். அப்போது அந்த ஃபார்முலாவில் என்ன இருக்குது, எக்ஸ் ரீப்ளேஸ் 3x, ஏ ரீப்ளேஸ் என்ன போடணும், 2 போடணும். 1/3 சைன் இன்வர்ஸ் 3x/2 ப்ளஸ் சி. சரியா? மாணவர் செயல்பாடு தொகையிடுக. ஃபஸ்ட் கொஸ்டின் இன்டகிரேஷன் ஆஃப் sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் sin x மைனஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ்ன்னு இருக்குது. சரியா? நம்மளுக்கு இதை வந்து நம்மளுக்கு அந்த ஃபார்முலா மெத்தடில் கொண்டு வரணும்னா இதை வந்து நம்ம வந்து அனதர் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணணும், sin x மைனஸ் காஸ் எக்ஸை. சரியா? அதாவது இதுக்கு வகைக்கெழு இந்த இதில் இருக்குது, தொகுதியில் இருக்குது. அதனால நம்ம இதை வந்து எப்படி யூவில் டீன்னு எடுத்துக்கலாம், டி ஈக்குவல் டு எப்படி எடுக்கலாம், டி ஈக்குவல் டு sin x மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், காஸ் எக்ஸ். dt பை dx ஈக்குவல் டு sin xக்கு வகைக்கெழு வந்து காஸ் எக்ஸ், அதே மாதிரி காஸ் எக்ஸுக்கு வகைக்கெழு வந்து மைனஸ் sin x. அப்போ என்ன வரும்னா ப்ளஸ் sin x வரும். dt ஈக்குவல் டு என்ன வரும், காஸ் எக்ஸ் ப்ளஸ் sin x இன்டு dx. integration of sin x plus cos x divided by square root of 1 minus sin x minus cos x the whole square into dx. integration of sin x plus cos x into dx, அதனுடைய மதிப்பு நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, dtன்னு இருக்குது, divided by 1 minus sin x minus cos x எப்படி எடுத்துருக்கோம், டீன்னு எடுத்துருக்கோம். அதாவது டி இங்கே ஹோல் ஸ்கொயர்னால டி ஸ்கொயர் வரும். நம்மளுக்கு இதை 1 எப்படி போட்டுடலாம், 1² போட்டுடலாம். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² மைனஸ் x² என்ன ஃபார்முலா இருக்குது, சைன் இன்வர்ஸ் x/a. எக்ஸ் இருக்க இடத்துல டி இருக்குது, நமக்கு ஏ இருக்க இடத்துல 1 இருக்குது. அப்போ எப்படி எடுத்துக்கலாம், ஏன்னு சொல்லக்கூடியது 1, எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது டி. இப்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இதுக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா சைன் இன்வர்ஸ்
எக்ஸ்னால் டி போடணும், டி பை 1 வரும் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் டீன்னு சொல்லக்கூடிய எப்படி எடுத்துருக்கோம்னா இதுதான் டீன்னு எடுத்துருக்கோம், சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். இப்போ சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி தான் ஃபைனல் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், இன்டெகிரேஷன் ஆஃப் டிவி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போது இந்த ஃபார்முலா எடுக்கலாம். இதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு லாக் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி. இந்த ஃபார்முலா எடுக்கலாம். இப்போது எக்ஸ் இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா இந்த ஒன்றை 1 ஸ்கொயர்னு போட்டுடலாம். அப்போது எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது, வின்னு இருக்குது. எக்ஸை வியாக எடுத்துக்கலாம், ஏ ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம். சரியா? நம்மளுக்கு இன்டகிரேஷன் ஆஃப் டிவி டிவைடட் பை என்ன இருக்குது, வி ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் இருக்க பிளேஸில் வி போட்டுருங்க, வி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் ப்ளஸ் 1 மாடுலஸ் ப்ளஸ் சி. இதான் நமக்கு தேவையான இன்டகிரேஷன் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்டு டிஎக்ஸ். இது இந்த மாடல் இருக்குது, இதே மாடல் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மாடல் இருக்குது. ஒன்று 1 ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா இருக்குது, 1 பை 2a இன்டு லாக் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் சின்னு இருக்குது. சரியா? இப்போ நமக்கு இதில் அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு எக்ஸ் ரீப்ளேஸ் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இருக்குது. அடுத்தது ஏ, வாட் இஸ் ஏன்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா 1ன்னு இருக்குது. சரியா? இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 1 by x plus 2 the whole square minus 1 square into dx. இப்போ இதுக்கு இன்டகிரேஷன் போடும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். 1 by ஏன்னு சொல்லக்கூடியது 1 பட் 2 into 1 log modulus x. எக்ஸ்னால் நம்ம என்ன போடணும்னா எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 2 ஏன்னு சொல்லலாம் 1 டிவைடட் பை எக்ஸ்னால் எக்ஸ் ப்ளஸ் 2 அடுத்தது ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. சரியா? இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 2 இன்ட்டு 1 2, 1 பை 2 இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 1 1. இப்போ மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் சி. இதுதான் ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 16 இன்ட்டு டிஎக்ஸ். இந்த மாதிரி இருக்குது. இந்த இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் 16 நம்ம வந்து 4 ஸ்கொயர்னு எழுதலாம், இதே மாடல் எழுதிடலாம். எதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா லாக் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சின்னு இருக்குது. சரியா? இப்போ நம்மளுக்கு இதே மாடல் அதை எழுதிடலாம். எப்படி எழுதலான்னு பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர் இருக்குது. அப்போ அதை 3x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம், 3x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னால் அது என்ன எழுதலாம், 16 4 ஸ்கொயர்னு எழுதிடலாம். இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்மளுக்கு இதில் எக்ஸ் ரீப்ளேஸ் 3x போடணும். அதே மாதிரி ஏ ரீப்ளேஸ் என்ன போடலாம், 4ன்னு போடலாம். சரியா? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இது நேரிய வடிவில் இருக்குது, அதனால் 3xை நம்ம வந்து 1/3ன்னு ஃபஸ்ட்டு போடணும். எக்ஸின் பக்கத்தில் கெழு இருக்கனால 1/3ன்னு போட்டுட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். லாக் மாடுலஸ் எக்ஸ் ரீப்ளேஸ் 3x, எக்ஸ் இருக்க பிளேஸ்லாம் 3x போடணும். 3x ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x த ஹோல் ஸ்கொயர்னால் 9x ஸ்கொயர். அடுத்தது என்ன இருக்குது, ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னால் 4 ஸ்கொயர் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1/3 லாக் என்ன வருது, மாடுலஸ் 3x ப்ளஸ் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 16 ப்ளஸ் சி. இதான் கரெக்டான ஆன்சர். சரியா? இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட இதை ஷேர் பண்ணுங்கள்.